பேர் வந்து வெண்மதி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் புன்னச்சோலையில். அங்கே இருக்கும்போது தான் நான் 1996 தான் நான் பனையோலையை பழக போனேன். அதுக்கு பிறகு வந்து ஓடர்ஸ்கள் கொஞ்சம் செஞ்சு கொண்டு கொடுத்து கொண்டு வந்தேன் நான். அதன் பிறகு ஓடர் பாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த நேரம் இந்த சிஓவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாசி வந்து கொண்டு இருந்தது. ஓலவல் எடுத்த கையோடையே நான் பனையோலை பழக போயிட்டேன். அதே பிறகு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வசதிகள் குறைவான காரணத்தால் ஆஞ்சநேயர் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போய் வந்தேன். 7 வருஷம் போய் வந்தேன். போய் வந்த கைக்கு அதுக்கு பிறகு வீட்டிலையும் இருந்து ஓடஸ் வேலையும் செஞ்சு கொடுத்து அப்படிதான் எங்களோட வாழ்க்கையை இது செஞ்சு கொண்டு வந்தேன். நான் வந்து ஸ்டார்ட்டில் பனையோலை பழகுக்குள்ள வந்து முன்னுக்கு இருக்கிற பனைமரம் இதுக்குள்ளே வெட்டி தான் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அதில் என்னால் இந்த ஒலையை வெட்டி காய பண்ணி அதுகளை செஞ்சு தான் நாங்கள் செஞ்சு வந்தோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை சுயின காரணத்தால் நான் வந்து அதை வெட்டலை. அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி தான் அந்த ஓலைகளை வாங்கி எடுக்கிறேன். ஒரு குருத்து வந்து 150 ரூபாய்க்கு வாங்குவேன். அவர் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை 4000 ரூபாய்க்கு கொண்டு வந்து தருவார் எனக்கு. அப்போ அவரோடத்தான் அவர் வந்து எங்கே சத்துரை கொண்டான்னு எங்கன்னு தெரியும். அந்த மனுஷன் வந்து அவர்கிட்ட இருந்தால் நாங்கள் அந்த ஓடரை நாங்கள் வாங்கி எடுக்கிறோம். வந்து பட் பணம் தும்பும் வந்து நான் வெளியிடத்துல இருந்து தான் நான் எடுக்கிறேன். இங்கே அதுக்குரிய மெஷின் இல்லை. மெஷின் இல்லாத ஒரு காரணத்தால் தான் நான் அங்கே இருந்து அவங்ககிட்டயே ஒரு கிலோ இவ்வளோன்னு சொல்லி அந்த கிலோ கணக்கில் நான் வாங்கி எடுக்கிறேன். என்னட்ட இருக்கிற பொருள் அன்றது கோழி சாயம் எல்லாம் இந்த டவுனுக்கு ஒரு கடையில் வாங்குவேன். இல்லாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு இங்கே சாயம் இல்லைன்னு சொன்னால் வேறு சாயங்களை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் நான் எடுக்கிறது. வந்து என்னட்ட இருக்கிற பொருள்னு சொன்னால் ஓலை வாரி அந்த மிஷினும் அதுக்குரிய கத்தியும் தான் என்னட்ட இருக்குது. அதுகளை வச்சு தான் நான் இந்த இதுகளை வேலைகளை செஞ்சு நான் வாரம். மற்றது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இடவசதி போதும். நான் இருக்கிறதே ஒரு வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டில் வந்து இடவசதி பத்தாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு விளங்கும் கிச்சனுக்குள்ளால் வந்து தான் கோளுக்குள்ளே வரணும். அப்போ எந்த பிள்ளைகளை வச்சு வேலை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வெளியிடத்துலேருந்து வெளியில் வச்சு வேலை செய்கிறதுக்கு ஒரு இடவசதி தான் எனக்கு வேணும். மற்றபடிக்கு வேறு ஒன்று இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்து தான் எனக்கு சாமானை செஞ்சு கொண்டு வந்து தாராங்க. அது மட்டும்தான் எனக்கு ஒரு வாடகை வீடுன்ற ஒரு காரணத்தால் வந்து எந்த உதவியும் எனக்கு கிடைக்கிதில்லை. அரசாங்க ஊடாக எந்த விதமான உதவியும் எனக்கு கிடைக்கிதில்லை. சொந்த வீடுன்னு சொன்னால் இந்த வசதி சொந்த வீடுன்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இடத்துகளுக்கு இது செஞ்சு இப்படி என்ன சொல்கிறோம் இடங்களை மாற்றி அமைச்சு எங்களால் இவ்வளவு வேலையும் செய்யலும். இது பணம் தும்படிக்கிறோன்னு சொன்னால் எங்களை சொந்த வீடாக இருந்தால் நாங்கள் மிஷினை போட்டு தும்படித்து நாங்கள் அதை செய்வோம். இப்போ வாடகை வீட்டில் இருந்து செய்கிறதா இருந்துச்சுன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மிஷின் வந்து கரண்டில் பாவிக்கிற மிஷின் தான் அது தும்படிக்கிற மிஷின் வந்து. எங்களுக்கு சொந்த வீடாக இருந்தால் நாங்கள் என்ன ஒரு செட் ஒன்றை இறக்கி அதுக்குள்ளேயே மிஷினை போட்டு அதுலேயே எங்களோட வசதிகளை நாங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். இப்போ வாடகை வீட்டுக்காரர்கள்ட்ட போய் சொன்னால் எங்களுக்கு ஒரு செட்டு ரைத்தாங்க நான் அப்படி செய்ய போட மாட்டேன். அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. அதுக்கு வேறையா வாடகை காசு அவங்க கேட்பாங்க. இப்போ அப்படி தான் எங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். அதனால் வந்து சொந்த வீடுன்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் மாற்றி அமைச்சு நாங்கள் செஞ்சு கொள்வோம். நான் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்ச ஒரு மயிலம்பாவளி அந்த பல்மரா போட்டோட தான் நான் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சேன். அந்த ஏற்றுமதி கொஞ்ச நாளையால் அவங்க நிப்பாட்டிட்டாங்க. இங்கே கட்டாருக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. அது வந்து அப்படியே கொஞ்ச நாளையால் அவங்களுக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது. பல்மரா போட்டுக்குள்ளே வந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தால் அது அப்படியே நிப்பாட்டுப்பட்டு எங்களை போல ஆக்களுக்கு அதை ப்ரைவேட்டாக அனுப்பிட்டாங்க. அந்த ப்ரைவேட்டாக அனுப்பின கைக்கு நாங்கள் அதை அவங்களுக்கு மயிலம்பாவளி நாங்கள் இப்போ நிறைய ஊரில் இருந்து எல்லாருமா சேர்ந்து அதை குரூப்பாக அமைச்சு அந்த ஆர்டரை கட்டாருக்கு நாங்கள் ஏற்றி கொண்டு வந்தோம். கொரோனாவுக்கு முன்னன்னு சொன்னால் இப்படியும் 2015ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் அதை செஞ்சு வந்தோம். அப்புறம் கொரோனா வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு ஏற்றுமதியாக அப்படியே நிப்பாட்டுப்பட்டது. அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி எல்லாம் அதாலே நிப்பாட்டுப்பட்டு கொரோனாவுக்கு பிற்பாடு 2 வருஷம் எனக்கு லண்டன் ஆர்டர் ஒன்று வந்தது. லண்டன் ஆர்டர் அது கல்யாண ஆர்டர் தான் அது செஞ்சாங்க.
போன வருஷம் வந்தது வந்து ஷிப்பிங் ரேட் இல்லாத எங்களுக்கு அது நிப்பாட்டுப்பட்டது. அதோட எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் இப்போ வீட்டில் உள்ளூர் ஆர்டர்லேயே செஞ்சு பிடிக்கிறோம். கட்டாருக்கு அனுப்பினாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருக்கோம், லண்டனுக்கு அனுப்பியிருக்கோம், நோர்வேக்கு அனுப்பியிருக்கோம். இந்த 4 நாட்டுக்கு தான் நாங்கள் வெளிநாட்டு ஆர்டர் செஞ்சு நாங்கள் செஞ்சோம். நோர்வேக்கு அனுப்பினது வந்து சீக்வின் பாக்ஸ் அனுப்பினாங்க. இது வந்து ஒரு கல்யாண இதுகளுக்கு தான் அனுப்பினாங்க. இதுக்குள்ளே கல்யாண அந்த ஸ்வீட் சாமான்லாம் வச்சு அதுக்குள்ளே வச்சு இது செஞ்சு போட்டு இதால் மூடி போட்டு இதை கொடுப்பாங்க. இது வந்து சேவியட் பாக்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பினாங்க. அவங்க அதை சேவியட் வைக்கிறதுக்காக பாவிக்கிறதுக்கு அனுப்பினாங்க. வேறு பொருள்கள் இல்லை, எல்லாம் சாம்பிள் செஞ்சால் தான் அந்த பொருள்கள்லாம் வரும். வெளிநாட்டு ஓடர்ஸுகள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை கொஞ்சம் முன்னேறி வருவோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சரி வெளிநாட்டில் இருந்தால் உங்களுக்கு ஓடர்ஸுகளை கொஞ்சம் தந்தீங்கன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கு. ஏன்னு சொன்னால் நான் வந்து வயதான அம்மாவும் இந்த கணவரால் கைவிடப்பட்ட கணவரால் கைவிடப்பட்டு அந்த தொழிலையே வாழ்வாதாரமாக செஞ்சுருக்கிறேன். எங்களோட சாப்பாடு செலவெல்லாம் வந்து இதால் தான் போகுது, எனக்கு பனை வழியால் தான் போகுது. அதனால் வந்து வெளிநாட்டு ஓடர்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு யார் சரி இருந்தால் எங்களுக்கு அந்த உதவிகளை கொஞ்சம் செஞ்சு தந்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்குது. மார்க்கெட்டிங் வந்து இப்போ பெரும்பாலும் எனக்கு குறைவாக இருக்குது. இந்த உள்ளூர் ஓர்டர் ஒரு கடைக்குத்தான் உள்ளூர் ஓர்டர் கொடுத்து கொண்டு வரோம். எங்களோட பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்திடலாமல் எங்களுக்கு உற்பத்தி செய்யலாமல் இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்கால் வந்து அவங்களுக்கு விளங்குதில்லை வந்து இவ்வளவு வியாதிகள் வருதுன்னு சொல்லி இது வந்து பனையோலை வந்து ஒரு இயற்கை பொருளை பாவிச்சா எந்த விதமான தீங்குகளும் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கை விட்டு போட்டு எங்களோட பனையோலை பொருட்களை வாங்குங்க. அதால் இந்த வித தீங்கும் உங்களுக்கு இல்லை, எல்லாம் நன்மையாகவே உங்களுக்கு அமையும். அதிகமாக வந்து இப்போதைக்கு எங்களுக்கு அதிகமாக போகிறது வந்து இடியப்பத்தட்டு. இதுக்கு முன்னே போனது வந்து தையல் பெட்டியும் சொப்பின் பாஸ்கெட்டும் இந்த சதுரக்கூடையும் எங்களுக்கு முன்னே கூட விற்பனை போனது. அப்புறம் இடையில் கொஞ்சம் பிரேக் ஆகி சீக்வன்ஸ் இந்த சேவியட் பாக்ஸ் போனது. அதோட அதெல்லாம் அப்படியே நின்றுது. இப்போ இடியப்பத்தட்டு மட்டும்தான் கொஞ்சம் விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிஹெச்எம்ஆர் வந்து எல்லாரும் வீட்டிலையும் பிடிக்கிற ஒரு காரணத்தால் எல்லாரும் வந்து இடியப்பத்தட்டை தான் ஆடுறாங்க. இப்போ பிளாஸ்டிக் பாவனையை தடை செஞ்சதால் வந்து அதால் கேன்சர் வருதுன்ற ஒரு காரணத்துக்காக வச்சு இப்போ கிட்டடியில் ஒரு வருஷத்துக்குள்ளேன்னு நான் நினைக்கிறேன் வந்து இருதயபுரம் கூலாவடி அந்த சைட்டில் வந்து பிஹெச்எம்ஆர் அப்படியே போய் பிளாஸ்டிக் பாவிக்கணும்னா இதால் பிரச்சனை அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி உடனே அவ்வளோத்தையும் பிடிச்சி ஒரு இதில் போட்டு எரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இடியப்பத்தட்டு ஓடர் நிறைய வருது. இதால் வந்து எந்த விதமான வியாதியும் உங்களுக்கு வராது. ஆன்லைன் மார்க்கெட்டிங் எனக்கு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அது என்ன காரணம் எனக்கு தெரியாது. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் போடுவேன். அந்த சேனலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேனலோடாக ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் நான் செய்வேன். இப்போ போட்டித்தன்மைன்றது வந்து பனையோலையில் வரலை, எனக்கு பணம் தும்பால் தான் எனக்கு போட்டித்தன்மையே வந்திருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால் வந்து ஒரு அந்த ஊரை சொல்ல நான் விரும்பலை. அந்த ஊரில் இருந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க வந்து என்னென்னு சொன்னால் ஒரு என்ஜிஓ என்னட்டையே அந்த என்ஜிஓ கேட்குற மாதிரி அவங்களாவே கேள்வி கேட்குறாங்க. இந்த தும்பு நீங்கள் எவ்வளவுக்கு எடுக்கிறீங்க, எங்கேருந்து எடுக்கிறீங்க, எப்படி அதை செய்கிறீங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் என்னட்ட கேட்குறாங்க. பிஸ்னஸ் ரகசியம்ன்றது பிஸ்னஸ் எங்களோடைய இருக்கும் வந்து நாங்கள் இதை வேறு யாருக்குமே நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் தும்பு எவ்வளவுக்கு வாங்குகிறோம், எங்கேருந்து அடிக்கி செய்கிறோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதை வச்சு இப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து தாங்க என்ஜிஓ மெஷின் தரப்போ தான் மெஷினை போட்டு எங்களுக்கு தும்பை பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க. அப்போ நான் கேட்டு வந்து அவங்ககிட்ட உங்களுக்கு தும்பை பற்றி என்ன தெரியும் என்று கேட்க அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்லி தருவீங்க தானே, நீங்கள் வந்து சொல்லித்தந்தா நாங்கள் அந்த தும்பை நாங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழகித்திருக்கிறவங்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை, சும்மா வீட்டில் இருக்கிறவங்க தான் பல நாள் அனுபவிக்கிறாங்க. இது இப்போ எனக்கு இப்போ போன மாதம் வந்த போட்டி. இது எனக்கு இப்போ இந்த பனையோலையால் நான் லோனுக்கு தான் போனேன், பெரிய லோனுகள் எடுப்போம்னு சொல்லி அது எனக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல.
நுண்ணிதி கடன் திட்டம் கிழமை லோன்கள் தான் நான் எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கேன். அது இப்போ இது ஊடாக வந்து எனக்கு நுண்ணிதி இப்போ 3 லோன் இதுக்குன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் பிஸ்னஸுக்குன்னு சொல்லி. அந்த 3 லோனும் நான் கிழமைக்கு ஒரு நாளைக்கு ஒரு லோன் வந்து 2000 ரூபா கட்டுறேன். நான் ஒரு கிழமைக்கு 3 லோனுக்கு 6000 ரூபா கட்டி வரேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து லோனில் கடன் இந்த நான் பிஸ்னஸ் செய்கிறேன் தான் இப்போ வந்து எனக்கு என்னென்னு சொன்னால் கடன் தான் கூடியிருக்கோலையே பைசா எந்த விதமான இதுவும் எனக்கு கிடைக்குது இல்லை. இப்போ நான் வந்து ஒரு லோன் இப்போ நாளைக்கும் எனக்கு லோன் கட்டுறதுக்கு எனக்கு இருக்குது. இன்றைக்கு நான் கட்டுனேன், நாளைக்கும் கட்டுறேன். நான் எனக்கு வந்து என்னென்னு சொன்னால் நான் போய் பெரிய லோனை போய் கேட்டேன்னு சொல்கிறாங்க வந்து உங்களுக்கு ட்ரிப் இருக்குன்னு சொல்லி. எனக்கு ட்ரிப் இருக்குது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆடிபியில் மட்டும்தான் எனக்கு ட்ரிப் இருக்குது, வேறு எந்த வித இதுலேயும் எனக்கு ட்ரிப் இல்லை. அவங்க சொல்கிறாங்க வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய இடத்துலேருந்து ட்ரிப் இருக்காமன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன காரணம்ன்றே எனக்கே தெரியாமல் இருக்குது. இப்போ நான் இப்போ அதுகளை அரசாங்கங்கள் இல்லாட்டி வேறு வெளிநாட்டுக்காரவங்க விடாதான் நான் ஒரு உதவியை எதிர்பார்த்து இருக்கிறேன். மானியமாக என்ன சரி கிடைச்சா வச்சு அதை நடைமுறை கொண்டு வீட்டு செலவுக்கு இப்படியும் கடனாளியே தான் போகுது. எனக்கு எல்லார பொருளையும் நான் கொண்டு வந்தேன்னு சொன்னார் 40 கிட்ட சாமான் தருவேன் 40,000த்துக்கு. அதில் எனக்கு லாபம் என்று வரும் வந்து எனக்கு ஒரு 10,000 அப்படி தான் ஒரு மாதத்துக்கு லாபம் வரும். ஒரு கிழமையில் 6000 ரூபா கட்டுறேன்னு சொன்னால் அதில் மாதம் 10,000ன்னு சொன்னால் இப்படி இல்லைன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அதுதான் இப்போ எனக்கு கூட பிரச்சனையாக இருக்குது. நான் எல்லா இடமும் போகிறந்தான் பாரந்தான் வந்து இந்த கவலையே வெளியில் சொல்கிறேன்ல வந்து இப்போ எனக்கு புருஷனும் இல்லை ஒருவரும் இல்லை. நான் வந்து இதைத்தானே நான் பார்க்குறேன் வந்து. இப்போ நான் வந்து புருஷன் இல்லைன்றதுக்காக வீட்டுக்கு முடங்கி போய் நான் கிடக்கல. எந்த வேலையை நான் இந்த தொழிலை நான் செஞ்சு கொண்டு நான் பாரம் வந்து இதால் எப்படியோ வருமானத்தை எப்படியாவது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்ன்ற ஒரு இதில் தான் நான் இதை முன்னேற்றி கொண்டு நான் ஒவ்வொரு பொருளாக இப்போ நான் அடுத்த பொருள் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பனை மட்டையில் நார் உரித்து இந்த கூட ஐட்டங்கள் இடியப்பத்தட்டு அது அப்படியான சாமான்லாம் அதுக்குன்னு ட்ரைனிங் பண்ணேன். அதை நான் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன்.